தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாடு முழுவதும் இன்று ஆடி அமாவாசை. திரளானோர் நீர்நிலைகளில் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு. ஆடி அமாவாசை தினத்தை ஒட்டி அக்னி தீர்த்த கடற்கரையில் குவிந்த லட்சக்கணக்கான பக்தர்கள். முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தும் நீண்ட வரிசையில் காத்திருந்தும் சுவாமி தரிசனம். ஆடி அமாவாசையை முன்னிட்டு நாமக்கல் காவிரி ஆற்றில் புனித நீராட பொதுமக்களுக்கு இன்று தடை. பாதுகாப்பு கருதி மாவட்ட ஆட்சியர் உமா உத்தரவு. சென்னை புறநகர் பகுதிகளான தாம்பரம், பல்லாவரம், குரோம்பேட்டை, சேலையூர் ஆகிய பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழை. செம்பாக்கம், முடிச்சூர், அஸ்தினாபுரம், நன்மங்கலம் உள்ளிட்ட பகுதிகளிலும் பலத்த மழை வெளுத்து வாங்கியது. செங்கல்பட்டு, திருவள்ளூர், வந்தவாசி ஆகிய பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழை. திடீர் மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. நீலகிரி, கோவை, திருவண்ணாமலை, செங்கல்பட்டு, விழுப்புரம் ஆகிய 5 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். கடைமடை மாவட்டமான மயிலாடுதுறைக்கு சென்றது காவிரி நீர். சிறப்பு பூஜைகள் செய்து மலர்கள் தூவி வரவேற்ற பொதுமக்கள். சென்னை பல்லாவரம், குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். ஆமை வேகத்தில் வாகனங்கள் ஊர்ந்து சென்றதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. நீலகிரியில் உதகையில் கடந்த 4 மாதங்களுக்கு பிறகு பைக்காரா படகு இல்லம் இன்று முதல் திறப்பு. சாலை பணிக்காக மூடப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் திறக்கப்படுவதாக சுற்றுலாத்துறை அறிவிப்பு. மாற்றுத்திறனாளிகளுக்காக வடிவமைக்கப்பட்ட தாழ்தள பேருந்து சேவை சென்னையில் இன்று முதல் பயன்பாட்டிற்கு வருகிறது. நாம் தமிழர் கட்சி சார்பில் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் சென்னையில் இன்று ஆர்ப்பாட்டம். சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, மின்கட்டண உயர்விற்கு கண்டனம். நடப்பு கல்வியாண்டிற்கான சித்தா, ஆயுர்வேதா உள்ளிட்ட இந்திய மருத்துவ படிப்புகளுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம். இந்திய மருத்துவ மற்றும் ஹோமியோபதி துறை அறிவிப்பு. புதிதாக உருவாக்கப்பட்ட திருவண்ணாமலை, நாமக்கல், புதுக்கோட்டை, காரைக்குடி மாநகராட்சிகளுக்கு ஆணையர்கள் நியமனம். நகராட்சி நிர்வாகத்துறை அறிவிப்பு. பெரம்பலூரில் பட்டுக்கோட்டை நகராட்சி ஆணையர் வீட்டில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் அதிரடி சோதனை. பத்திரங்கள், முக்கிய ஆவணங்கள் பறிமுதல். தென்காசியில் விவசாய நிலங்களுக்குள் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த வனத்துறையினருக்கு மரண பயத்தை காட்டிய சிறுத்தை. வனத்துறையினர் தப்பிய நிலையில் களைப்பில் இளைப்பாறிய சிறுத்தையின் வீடியோ வைரல்.
சிறுத்தை தான் தெளிவா தெரியுது. புலி வந்து நாய் மாதிரி இருக்கு. புலியோ சிறுத்தை தான். திட்டக்குடி அடுத்த ஆதமங்கலம், மேலூர், மருதாத்தூர் ஆகிய கிராம பகுதிகளில் அடிக்கடி வட்டமடித்த ஹெலிகாப்டர். அதிக சத்தத்துடன் தாழ்வாக வட்டமடித்த ஹெலிகாப்டரால் கிராம மக்கள் அச்சம், போலீசார் விசாரணை. திருச்செந்தூர் முருகன் கோவில் அருகே திடீரென 50 அடி உள்வாங்கிய கடல். பாசி படிந்த பாறைகள் மீது ஏறி விளையாடிய சிறுவர்கள். புதுக்கோட்டை சப்த கன்னிமார்கள் கோவிலில் ஆடி பெருக்கு திருவிழா. பொங்கல் பானையில் ஏறியும் அரிவாள் மீது நின்றும் பக்தர்களுக்கு அருள்வாக்கு வழங்கிய சுவாமி. வயநாடு நிலச்சரிவு நிவாரணப் பணிகளுக்கு ரூபாய் 5 கோடி நிதியுதவி வழங்கிய தமிழ்நாடு அரசிற்கு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் நன்றி. மறுவாழ்வு மற்றும் மறுசீரமைப்பு பணிகளுக்கு இது பெரிதும் உதவிகரமாக இருக்கும் எனவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. வேளாண் பொருள் உற்பத்தி செய்யும் உபரி நாடாக திகழ்கிறது இந்தியா. டெல்லியில் நடந்த வேளாண் கருத்தரங்கில் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். நாடு முழுவதும் வரும் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை அனைவருடைய வீடுகளிலும் மூவர்ண கொடியை ஏற்றுங்கள். மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா வேண்டுகோள். திருப்பதி பேருந்து நிலையத்தில் கடத்த முயன்ற 500 நட்சத்திர ஆமைகள் பறிமுதல். தப்பி ஓடிய கடத்தல் கும்பலுக்கு வனத்துறையினர் வலைவீச்சு. டெல்லி ஐஏஎஸ் பயிற்சி மையத்தில் 3 மாணவர்கள் உயிரிழந்த விவகாரம். ராஜேந்திர ராவ் சாலையில் நீதி வேண்டி மாணவர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி போராட்டம். அசாமில் வனப்பகுதியில் 30 அடி பள்ளத்தில் சிக்கி வெளியேற முடியாமல் தவித்த காட்டு யானை. யானையை மீட்கும் பணியில் வனத்துறையினர் தீவிரம். பாரிஸ் ஒலிம்பிக் மகளிர் குத்துச்சண்டை போட்டியில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள பாலின தொகுதி விவகாரம். அல்ஜீரியாவின் இமான் ஹெலிப், தைவானின் லின்யூ டிங் இருவரும் பெண்கள்தான் என சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி விளக்கம். பாரிஸ் ஒலிம்பிக் நிறைவு விழாவில் இரட்டை ஒலிம்பிக் பதக்கம் வென்ற மனுபாக்கர் இந்தியாவின் தேசிய கொடியை ஏந்துகிறார். இந்திய ஒலிம்பிக் சங்க வட்டாரங்கள் தகவல். இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி கொழும்பு மைதானத்தில் இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு தொடங்குகிறது. TNPL T20 கிரிக்கெட் தொடரில் மகுடம் சூடப் போவது யார்? சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இன்று நடைபெறவுள்ள இறுதிப் போட்டியில் திண்டுக்கல், கோவை அணிகள் பலப்பரீட்சை.